தனம் தரும் கல்வி தரும், தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், தெய்வ வடிவும் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லன எல்லாம் தரும், நல்லன மட்டுமே தரும், கணம் தரும் பூங்குழலால், கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அன்னை தமிழே, அழகு பெருநிலவே, அன்னை தமிழே, அறிவுலக விதை நெல்லே, முன்னை முது மூத்த மொழிக்கெல்லாம் முதற் சொல்லே, முன்னை முது மூத்த மொழிக்கெல்லாம் முதற் சொல்லே, சிற்றூர்கள் வரும் முன்னே நகரம்போல் உயர்ந்தவளே, நாகரிகம் பண்பாட்டில் சிகரம்போல் வளர்ந்தவளே, லகரம்போல் சிறந்தவளே, நான் வணங்கும் செந்தமிழே, அன்றொரு நாள் அரசிருந்த செந்தமிழே, கம்பன் இளங்கோவென்னும் கவிச்சுரங்கை எமக்கு அளித்த பொன் வயலே, பொருள் சரிந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே, அருள் சரிந்த சிலம்பினிலே அரசாட்சி செய்பவளே, மறுசுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் காணாமல், கருசுமர்ந்து சோறாமல், கண்ணி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல், எழில்மேனி சலிக்காமல், படுத்து கிடக்காமல், பத்திய நீர் குடிக்காமல், மயங்கி கிடக்காமல், மருத்துவர்ச்சி பார்க்காமல், மாங்காய் தின்னாமல், மருத்துவர்ச்சியை மீண்டும் பார்க்காமல், தாயாகி வந்து நின்று எம்மையெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய செந்தமிழே, கோடிகளில் குழந்தைகளை பெற்றெடுத்த போதிலும் இன்னும் குமரியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் தாயே, உனக்கு முதல் வணக்கம். தாயே தமிழே, தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், உன்னை வணங்குவதால் தான் வாழ்க்கை எனக்கும், உன்னை வணங்கினால் வாழ்க்கை இனிக்கும், உன்னை மறந்தால் வாழ்க்கை கசக்கும், அங்கே 1000 பூக்கள் பூக்கும். தாயே, வண்ணமலர் பூக்காட்டில் வந்தமரு வண்டி நாங்கள் உண்டு வரும் தேனை விட உயர்வான என் செந்தமிழே, உனக்கு தித்திப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்லதொரு நிகழ்வினிலே, இந்த சபையினிலே வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருவள்ளுவர் கழகம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. வடக்காடி வீதியில் திருவள்ளுவர் கழகம்னு ஒரு இடம். அந்த கழகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள இலக்கிய ஆளுமைகள் அங்கே கழகத்தில் பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடியேலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிகழ்வுகள் அங்கே கருத்தரங்கம், கவியரங்கத்தில் நான் கவிதை பாடிய வரலாறு உண்டு. அப்போ அந்த அரங்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயா மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த அமைப்புடைய திருவள்ளுவர் கழகத்தினுடைய செயலாளர் ஒருத்தர் இருப்பார். சரியாக என்ன செய்வார், 7 மணிக்கு தான் உள்ளே அனுப்புவார். 8:30 மணிக்கு என்ன செஞ்சிருவார், லைட் ஆஃப் பண்ண போயிடுவார். 1.5 மணி நேரம் மட்டும்தான் அதுக்கு அனுமதி. அப்படி ஒரு கூட்டத்துக்கு இந்த மண்ணை சேர்ந்த, சிவகாசி மண்ணை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் நாவுக்கரசர் அண்ணன் காளிமுத்து அவர்கள் பேசுகிறதுக்கு வந்திருக்காரு. அன்றைக்கு தக்காராக இருந்த VN சிதம்பரம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஒரு 40 பேர்கிட்ட தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா 40 நாற்காலி மட்டும்தான் போடுவாங்க, வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்போ என்னன்னே, பெரிய கூட்டங்கள்லாம் பேசி பழக்கப்பட்டவங்க, கூட்டம் ரொம்ப சிறிதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களானே அப்படின்னு கேட்டாராம். கேட்டதுக்கு நாவுக்கரசர் சொன்னாராம், கோவிலுக்கு வர்றவங்கெல்லாம் பக்த கோடிகள், இங்கே 40 பேர் அமர்ந்திருந்தாலும் கூட 40 கோடி பேராக நான் நினைத்து பேசுகிறேன் என்று காளிமுத்தன் சொன்னாராம். அதுபோல் இங்கே வாரந்தோறும் கிட்டத்தட்ட நானும் 6-7 முறை இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை ஐயா மற்ற யாருக்கும் கொடுத்துருக்காரான்னு தெரில. அந்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் தான் பெரிது. என்னை நேசித்து வரவழைத்த உங்கள் எண்ணங்களே பெரிது என்று உங்களையெல்லாம் அபிராமி அம்மனுடைய பக்த கோடிகளாக கருதி 20 கோடி பேர் என் முன்னே அமர்ந்திருக்கதாக கருதி உங்கள் அத்துணை பேருக்கும்
கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால், நக்கீரன், அப்பூதன், அண்ணாகன், அப்பசலையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஒன்சாத்தன், காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலனாம் தம்பி பாட்டெடுத்த நம்பி, சிலம்பெடுத்த தக்கோன், காதலுக்கு பொலிச்சூடி நாடடைந்த வெண்பா புகழேந்தி, ஆண்பாலும் தேனும் அருமைமிகு முக்கணியும் தேனும் பாகும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்திட்ட அமிழ்தான தமிழ் அடுத்து உங்கள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். சரி, இன்றைக்கி ஐயா பேச அழைத்தோடனே தலைப்பு கேட்பார். எப்போயுமே தலைப்பை எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கயான்னு சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் மற்றவர்களை காட்டிலும் ஒரு நல்ல தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து ஐயாட்ட சொல்லணும் அப்படிங்கிற விருப்பப்படுவேன். அப்போ என்னையா அபிராமி அந்தாதி கேள்விப்பட்டிருக்கோம், அபிராமி என்னும் அருமருந்துன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அருமருந்துன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் இருக்கின்றார், வீட்டுக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க. அந்த தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், தன்னுடைய கணவனுக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், மாமனாருக்கு என்ன பிடிக்கும், வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு உணவூட்டக்கூடிய தாய் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தால் அவர்கள் போற்ற தகுந்தவர்கள். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாகவும் முன்னை தெய்வம் ஆலயம் தொழுவது சாலகம் உண்டு ஔவையார் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு வீட்டுக்கு உணவளிக்கக்கூடிய தாய்க்கே இந்த சிறப்பு இருக்கும்போது உலகத்தில் உள்ள உயிருக்கெல்லாம் உணவளிக்கக்கூடியவள் தான் யார்? அன்னை பராசக்தி ராஜராஜேஸ்வருடைய அம்சமாக இருக்கக்கூடிய அபிராமி அம்மன். பசிக்கு விருந்தாகவும் நோய்க்கு மருந்தாகவும் இருப்பவர் தெய்வமடி. அப்படி இருந்தாங்கன்னா அது அவங்க தெய்வம். தன் பசியை மறந்து பிறருக்கு உணவை கொடுப்பவர் தெய்வத்தின் தெய்வமடி. தான் துஞ்சாமல் இருந்தாலும் சரி, தான் துஞ்சாமல் இருந்தாலும் இந்த உலகம் நல்லபடியாக நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறவ தான் யார்? அன்னை மீனாட்சி. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லேயே ஒரே ஒரு உயிரினம் மட்டும் என்ன செய்வது கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூங்குறதே கிடையாது. எது தூங்காதுன்னு கேட்டிங்கன்னா மீன் மட்டும் தூங்காது. அதனால தான் அங்கையர்கண்ணி தடாதகி பிராட்டி என்று தன்னுடைய இயற்பெயர் இருந்தாலும் மதுரை மண்ணிலே அவளுக்கு என்ன பேர் வந்தது? மீன் ஆட்சி என்ற ஒரு பேர் வந்ததுக்கான காரணம் அவள் தூங்காமல் இருந்து நம்ம எல்லாம் காத்து கொண்டிருப்பதனால தான். அதனால தான் உலகத்து உயிர்களெல்லாம் உண்ண வேண்டும் என்பதற்காக இந்த உலகூட்டும் தாய், அவளுக்கு இன்னொரு பேர் உலகம்மை, உலகூட்டும் தாய் அல்லவா. அந்த உலகூட்டும் தாய் நமக்கு உணவு அளித்து கொண்டிருப்பதனால்தான் அந்த உணவு தான் நமக்கு விருந்தாகவும் ஆகின்றது, மருந்தாகவும் ஆகின்றது. இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது உணவே மருந்து, உணவே மருந்து. உணவே மருந்தாக இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? 40 வயசுக்கு மேலே மருந்தே உணவாகி போகும். இன்றைக்கெல்லாம் மளிகை கடையில் போய் சிட்டை போட்டு வாங்குகிறாங்களோ வாங்கலையோ, 40-45 வயதை கடந்த முதியவர்களெல்லாம் எங்கே போய் மருந்து கடையில் எவ்வளவு பெரிய சிட்டையை நீட்டி கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4000-5000 ரூபாய்க்கு மருந்துகள் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் உணவை சரியாக திட்டமிட்டு உண்டால் அது உணவே மருந்தாகிறது. அந்த உணவை நமக்கெல்லாம் பக்தி உணர்வோடு என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? வழங்கி கொண்டிருக்கிறாள். இந்த உலகத்தை அண்ட சராசரங்கள் அத்தனையும் சாட்டையில் பம்பரமாக வந்து ஆட்டி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தியினுடைய ஆதி உமையினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவள் தான் கடலோடு பொன்னி நதி கலக்கின்ற கடவுரில் வாழ்கின்ற கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய அபிராமி என்னை. அதனால் தான் நான் என்ன தலைப்பு கொடுத்தேன்? அபிராமி என்னும் அருமருந்து. கண்டிப்பாக நமக்கு நம் மனதிற்கு மருந்தாகவே இருப்பாள். நம்முடைய உடலுக்கு உணவு மருந்தாக இருந்தாலும் உணர்வுக்கும் நம்முடைய மனதிற்கும் பக்திதான் மருந்தாக இருக்கிறது. ஏன் இன்னைக்கு எல்லா வேலையும் போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்ல சீரியல்லாம் பார்க்கலாமே, உட்காந்து தொலைக்காட்சியில் இன்றைக்கி எத்தனையோ தொடர்களை பார்க்காம இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றல் கிடைக்குது. அதை கண்டிப்பாக வந்து உணர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு கூட ஐயா அழைக்கும் போது நான் தவறாமல் வருவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேர்மறையான ஆற்றலை நானும் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் உங்கள் முன் பேசுகிறவாரு. அதனால தான் இந்த பக்தியானது நமக்கு என்னவாக இருக்கிறது? நம்முடைய உணர்வுக்கும் மருந்தாக இருக்கிறது. உணவுக்கும் மருந்தாக இருப்பது போல உணர்வுக்கும் மருந்தாக இருக்கிறது. அதை அருந்துவோம், அவள் புகழ் பாடுவோம், அவளருளாலே அவள்தாள் வணங்கி அவளுடைய புகழை பாடுவோம் என்று தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். சரி, இப்போ
இந்த அபிராமி அந்தாதி உருவான கதை என்ன அப்படின்றது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். பல பேருக்கு அபிராமி பட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். அவரை பின்னாடி பட்டர்னு சொன்னாங்க, சுப்பிரமணிய பட்டர் ஆனார். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு நாள் அவருக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலில் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே அமர்ந்து எதையோ பாடிக்கிட்டு இருக்காரு. பாடிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு, உலா வர்றாரு. நகர்வலம் அவர் என்ன செய்கிறாரு, அங்கே உள்ள அம்பாளை தரிசிச்சுட்டு போவோம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆள் எதுவுமே மன்னர் வர்றாருன்றது கூட எந்தவித பிரஜையும் இல்லாமல் உட்காந்துருக்காரு. ஏன்டா அவர் மன்னர் அல்லவா? இன்னைக்கு சாதாரண ஆளுக வரும்போதே எவ்வளவு ரதகஜ துரக பதாதிகள்லாம் கூட என்ன எங்களை மதிக்கலையா, நீ பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலங்கள் இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட மன்னர், இந்த மண்ணை ஆளக்கூடிய மன்னர் வரும்போது இவர் எந்த விதமான இதுவும் என்ன செய்யலை, காட்டிக்கிறலை. அவரை ஒரு பெருசாகவே இவர் என்ன செய்யலை, கண்டுக்கிட்ட அவர் திரும்பி அங்கிட்டு போகிறாரு. போயிட்டு அவங்ககிட்ட அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்குறாரு, யார் இருந்தார்? அவன் ஒரு பித்தன், ஒன்றுக்கு ஆகாத ஒரு பித்தன். என்னமோ அவன் என்ன செய்கிறானா, வணங்குறான். துரு தேவதைகளை வணங்கக்கூடியவனாக இருப்பான் போலும். நல்ல தேவதையை வணங்கினா அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்மளை முழிச்சு பார்த்துருப்பான், நம்மளை என்னான்ட்டு பேசியிருப்பேன் அப்படின்றது போது திரும்ப என்ன கேட்குறாரு, இன்றைக்கி என்ன திதி என்று கேட்குறார். திதி என்று கேட்கும்போது இவர் என்ன சொல்லிடுறாரு, பௌர்ணமி திதி அப்படிங்கிறார். நேற்று தான் என்ன செஞ்சுருக்கு, அமாவாசை முடிஞ்சு மறுநாள் தான் பிரதமை, பாட்டுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்றைக்கி பிரதமை தான் ஆகுது. இந்த நேரத்தில் அந்த ஆள் என்ன சொல்கிறான், அவன் உண்மையிலேயே பித்தனாத்தையும் இருப்பானோ, என்னடா பௌர்ணமின்ட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அவரும் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி போகிறேன், சித்தன் போக்கு சிவன் போக்கு பித்தன் போக்கு அவன் போக்கு அவன் இருக்கட்டும், நம்ம வாட்டுக்கு நம்ம போக்கில் போவோம்ட்டு என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் நல்லா தூங்குறாரு. தூங்கும்போது மன்னருடைய கனவிலே அன்னை அபிராமி காட்சி தருகிறாள். காட்சி தருகின்ற பொழுது இவருக்கும் அந்த காட்சி தருகின்றார். யாருக்கு, அபிராமி பட்டருக்கும் காட்சி தருகின்றாள். அதே வேளையில் அவருக்கும் காட்சி தருகின்றார். காட்சி தந்து அவருக்கு என்னது, அம்பிகை கண் முன்னாடி தோன்றும்போது வானத்தில் மிகப்பெரிய ஒரு எழில் வெள்ளமாக வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய வெளிச்சக்காடாக அது இருக்கிறது. அவளுடைய அந்த மூக்குத்தி எடுத்து அப்படி என்ன செய்கிறா, அப்படி வீசுகிறா, ஒளி வெள்ளமாக இருக்கிறது. என்னடா அமாவாசை இன்னைக்கு இவ்வளவு பெரிய, நேற்று தான் அமாவாசை முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு அவ்வளவு பெரிய வெள்ளமாக இப்படி காட்சி அளிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுறாரு, முடிச்சு பார்த்துட்டு பழையபடி உறங்கிறாரு. இவர் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பிகையை பற்றி அவர் தொடர்ச்சியாக பாடிக்கிட்டு இருக்காரு. பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் பௌர்ணமி திதின்னு சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு திதி மண்டலத்திலையும் வைத்து வணங்குவது வழக்கம். சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய 3 வழிபாட்டு முறைகளிலே அமாவாசை திதி, அந்த பிரதம திதி, ஒவ்வொரு திதியிலேயும் அவருடைய புகழை சொல்லிக்கிட்டே வர்றது வழக்கம். அப்போ அவர் மன்னர் வரும்போது இவர் எந்த திதியில் வச்சு வழிபட்டிருக்காரு, பௌர்ணமி திதியில் வச்சு வழிபட்டிருக்காரு. எப்படி அவர் தவறாக ஒன்றும் என்ன சொல்லலை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் வரக்கூடிய நேரத்தில் அபிராமி அந்தாதியுடைய 79வது பாடலை இவர் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்கிறாரு, விழிக்கே அருளுண்டாம் அபிராம வள்ளிக்கு, விழிக்கே அருளுண்டாம் அபிராம வள்ளிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட எமக்கு நெஞ்சு உண்டு, பழிக்கே உழன்று வெம்பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவரோடு இனி என்ன கூட்டினியே என்று பாடும்போது தான் இவர் இங்கே பாடுறாரு. அங்கே அம்மா எதை வீசி எறிகிறாங்க, தன்னுடைய மூக்குத்தியை வீசி எறிந்து பௌர்ணமியாக காட்சி அளிக்க செய்கிறாரு. அமாவாசையும் கூட பௌர்ணமியாக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு, அபிராமி அம்மனுக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே இருண்ட பகுதிகள் இருந்தாலும் கூட அதையும் பௌர்ணமியாக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு என்று கேட்டிங்கன்னா, இந்த அபிராமி அம்மனுக்கு உண்டு என்பதற்காகத்தான் இந்த பாடல் அவர் என்ன செஞ்சார், எழுதி முடித்தார். அதுபோக அந்த தலம் எப்படிப்பட்ட ஒரு தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் கால சம்ஹாரமூர்த்தி. அது என்ன வரல, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பார்த்தா மக்கள் வழிபாடு இருக்க இல்லையே, மூளைக்கு யாக கொண்ட ஒரு நெருப்பை வளர்த்து என்ன நடத்துகிறாங்க, இந்த 60ஆம் கல்யாணம் நடக்குது. நான் ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி அபிராமி அம்மன் கோயிலுக்கு போகிறப்பா அப்படின்னு சொன்னால், அந்த பக்கத்தில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த 60ஆம் கல்யாணம் நடக்குமே அந்த கோயிலா, அந்த கோயிலுக்கு என்ன பேர் வந்துருச்சு, 60ஆம் கல்யாணம் நடத்துகிற கோயிலான்னு பேர் வந்துருச்சு. இப்படி இந்த எந்நேரம் கல்யாண கோலமாக தான் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுசு கூடணுன்றது தான் 60ஆம் கல்யாணம் நடத்துகிறோம். ஆயுசு கூடணும்.
80வது திருமணம். சில பேர் என்ன செய்கிறாங்க, சதாபிஷேகம் நடத்துவாங்க. 80வது வயதை ஒட்டி ஒரு திருமணமும் என்ன செய்கிறாங்க, நடத்தி வழிபடுறாங்க. எதற்காக அந்த தளத்தில் போய் அதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவதி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தவர் தான் மார்க்கண்டேயன். இந்த மார்க்கண்டேயன் கருவிலே இருக்கின்ற பொழுது இறைவன் சிவபெருமான் கனவுலே தோன்றுகிறார். கனவுல தோன்றிய போது என்ன சொல்கிறாருன்னா, ஏமா உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒன்று அறிவாற்றல் மிகச்சிறந்த குழந்தையாக இருந்தால் 16 வயசு வரைக்கும் தான் இருப்பான். இல்லை அறிவில்லாத மூடனா ஒன்றுக்கா ஆகாத மூங்கையின் மாதிரி இருக்கணும்னு சொன்னால் அவன் நீண்ட ஆயுசுக்கு இருப்பான். உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும்னு கேட்டோன்னே எந்த தாயாவது தான் பிள்ளை முட்டாளாக இருக்கிறத ஏற்றுக்குருவாங்களா? அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை அறிவாளியாக இருக்குன்னு தானே தாய் சொல்லுவாங்க. அப்போ இந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்க, என்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும், சற்புத்திரனாக இருக்க வேண்டும், அறிவாளியாக இருக்க வேண்டும், இந்த அரசால வேண்டும், கல்வி கேள்விகளிலே கலைகளிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று தானே தாய் உள்ளம் கேட்கும். அப்படி கேட்டுடுறா. அதே மாதிரி குழந்தை என்ன செஞ்சிருது, பிறந்து நல்ல கல்வி கேள்வி இதெல்லாம் கலைகளெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு விடலையாக அந்த பையன் வளர்ந்துக்கிட்டு வரும்போது வயசு எத்தனை ஆயிடுச்சு, 16 ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு கவலை பற்றி எரியுது. அப்படியே ஐயோ சோகமே வடிவாக இருக்காங்க, என்ன செய்கிறது, இவ்வளவு நாள் வளர்த்து 16 வயசில் என்னுடைய ஆயுள் முடிய போவதே என்று கவலைப்படுறாங்க. கவலைப்படும்போது இந்த பையன்கிட்ட அதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு இப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அமுதகடேஸ்வரர் அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரிக்கே வழிபட்டுக்கிட்டே இருக்கான். அந்த பையன் மார்க்கண்டேயன் வழிபட்டுக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துக்கு யமன் என்ன செய்கிறாரு, பாச கயிறை வீசி எறிகிறாரு. எரியும் போது இவன் மேலே படாமல் எதில் பட்டுறது, சிவலிங்கத்தில் பட்டுறது. சிவலிங்கத்தை பிடிச்சி யார் இழுக்கிறா, யமதர்மன் இழுக்கிறாரு. இழுத்தோடனே ஏண்டா என்னைவாவா இழுக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரே உதையில் இடது காலை வச்சு என்ன செஞ்சிடறாரு, எட்டி உதைச்சிடுறாரு. யமதர்மன் என்ன போயிடுறாரு, 8 காத தூரத்துக்கு அங்கிட்டு போய் தன்னுடைய உயிரை விட்டுறாரு. அப்போ இந்த உலக சமநிலை வேணும்ன்றதுக்காக தேவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, திரும்ப கேட்டு யமதர்மனுக்கு என்ன கொடுங்க, உயிரை கொடுங்க, நீங்கள் நினச்சபடியே மார்க்கண்டேயன் என்ன செஞ்சுக்கிட்டோம், என்றும் 16ஆக என்னைக்கும் 16ஆக வாழ்ந்துக்கிட்டே இருக்கட்டும். அவன் வயதானாலும் கூட 16 வயது தோற்ற மாதிரி இருக்கட்டும். நீங்கள் உலகத்தினுடைய சமநிலைக்காக நீங்கள் யமதர்மராஜாவுக்கு மீண்டும் உயிரை கொடுக்கணும் தேவர்கள்லாம் வேண்டிட்டதுனால யமதர்மராஜாவுக்கும் திரும்பவும் உயிரை கொடுத்தாச்சு. இவரை என்றும் 16ஆக இருக்க வச்சாச்சு. அதனால தான் அந்த அமிர்தகடேஸ்வரருக்கு இன்னொரு பேர் என்ன பேர், கால சம்ஹாரமூர்த்தி. அந்த தலத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னும் நம்முடைய மரபாக, நம்முடைய முன்னோர்களுடைய மரபாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த 79 பாடல்களை இயற்றிய அபிராமி பட்டர் என்ன செய்கிறாரு, மீதமுள்ள 21 பாடல்களையும் இயற்றுகிறார். இயற்றியவுடன் இந்த பாடல்களுடைய அர்த்தத்தை எல்லாம் யார்கிட்ட சொல்கிறாரு, சரபோஜி மன்னர்கிட்ட சொல்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட மகா திறமையுள்ள ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீ சுப்பிரமணிய பட்டர் இல்லையா, நீ அபிராமி பட்டர்ன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, 8 வேலி, ஒரு வேலிக்கு 8 மரக்கால் நெல், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேலிக்கு 8 மரக்கால் நெல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பு பட்டயத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுத்துட்றா, இவர் அபிராமி பட்டர்கிட்ட கொடுத்துட்டு நீ வாங்கிக்கணும்னு சொல்கிறார். நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல, கண்டிப்பாக நீ வாங்கிட்டு தான் இருக்கணும், நீ மட்டும் இல்லை உன்னுடைய வம்சத்தார்கள் பரம்பரையாக இதை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிறப்பை செய்கிறாரு. இன்றளவும் கூட ஒரு வீணை வித்வான், அவருடைய கொள்ளு பேரன், அவர் வம்சத்தை சேர்ந்தவர் இன்றைக்கி ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த நெல்லை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட நேரத்தில் எழுந்தது தான் இந்த அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதிக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, வடமொழியில் அம்பிகையை பாடக்கூடிய மிக சிறந்த பணுவல் என்னன்னு கேட்டிங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம். அது மிக சிறப்பானது. அப்போ ஒரு தமிழறிஞர்கிட்ட ஒருத்தன் கேட்டானா, இந்த வடமொழியில் இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்துக்கு இணையான ஒரு நூல் நீங்கள் தமிழில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டது. என்ன இதில் சிறப்பு இருக்குது, லலிதா சகஸ்ரநாமத்தில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், அதாவது அம்பிகையை தாயேன்னு அழைக்கக்கூடியது எது மட்டும்தான்,
சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் மட்டும்தான். மாத்ரு தேவ பவ, தேவே பவன் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு இலக்கியம் உங்கள் தமிழில் உண்டா என்று சொல்லி இந்த வடமொழி படித்தவர் ஒரு வழக்காட வர்றேன். வழக்காட வரும்போது அந்த தமிழறிஞர் சொல்கிறாரா, அதற்கு இணையான ஒரு நூல் உண்டு, அதுதான் எது, அபிராமி அந்தாதி. அதை எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது எதில் ஆரம்பிக்குதுன்னு சொன்ன சகஸ்ரநாமம் தாயேன்னு ஆரம்பிக்குது. மாத்ரு தேவே பவ, மாத்ருனா மாதான்னா தாய், தாய் தானே ஆரம்பிக்குது, இங்கேயும் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எங்கே ஆரம்பிக்குது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சொல்லியிருக்காரு, முதல் பாடல் காப்பு பாடலே அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே, உலகிலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று ஆரம்பிக்குது. அப்போ முதல் எழுத்து என்னது, தாரமர் ஒன்றை, தாவண்ணா கடைசி எழுத்து எழுத முடியுது கட்டுரையே. அந்த தா நெடிலையும் இந்த ஏ ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா என்ன வருது, தாயே. அப்போ வடமொழிக்கு கொஞ்சமும் சளைத்ததா நம்முடைய தமிழ்மொழி, வடமொழி இலக்கியத்துக்கு கொஞ்சம் கூட சளைத்ததா நம்முடைய தமிழ்மொழி. சரி, அதைத்தான் விட்டுரு, இந்த தாவை எடுத்துக்க, முதல்ல உள்ள தாவை எடுத்துக்க. 100 பையனா கடைசியாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தவளை மாதுளம்பூ நிறத்தவளை புவியடங்க காத்தவளை அங்குச வாராங்குசமும் அங்கேயும் சேர்த்தவளை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லையே. அங்கே தாவில் ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, கடைசி பாடல்லையும் ஏயில் முடியுது. தாயே சேர்ந்துருச்சா, இதுக்கு மேலே விளக்கம் வேணுமான்னு கேட்டாராம். கேட்கும்போது அந்த சொற்சிலம்பம் அடித்த அந்த வடக்குத்திக்காரன் தன் தலையை தொங்க போட்டுட்டு என்ன, தமிழ்தான் மிகச்சிறந்த மொழி, உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாம். லத்தீன் காதலை சொல்கிறது, ஜெர்மானியம் தத்துவத்தை சொல்கிறது, ஆங்கிலம் வணிகத்தை சொல்கிறது, ஆங்கிலம் வணிகத்தை சொல்கிறது. ஆனால் நம்முடைய அன்னை தமிழ் மொழிதான் தெய்வத்தை பற்றி சொல்கிறது. இறைவனே அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் சொட்டமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். நீ பாடியா, உன்னுடைய நீ காட்டில் விளையிற பூக்களை கொண்டாந்து நீ வழிபட்டை என்று சொன்னால் அது காலையில் போட்டால் அது என்ன ஆகி போகும், சாயங்காலம் அது வாடி போகும். அதனால் அர்ச்சனை பாட்டு, உன்னுடைய வாழ்த்து பாக்கள் தான் எனக்கு பூக்கள். அதனால் நீ இதில் பாடியாண்டு சுந்தரரை என்ன செஞ்சினார், நீ தமிழில் பாடு, சொற்றமிழில் பாடு, சொற்றமிழில் பாடு அப்படின்னார். கவியரசு கண்ணதாசன் கூட சொல்லுவார், அம்பிகையை வழிபடும் போது சொல்லோடு பொருளாக சுகமான தமிழாக சொக்கனோடு புல்லும் பரிமள பூங்கொடியேன்னு சொல்லுவார். சொல்லும் பொருளும் எப்படி தமிழில் சேர்ந்துருக்கோ அது மாதிரி சொக்கனோடு கலந்து இருக்கக்கூடியவளாம் யார், மதுரை மீனாட்சியை சொல்லும்போது சொல்லுவார். அம்பிகை தரிசனத்தில் அழகாக சொல்லுவார், சொல்லோடு பொருளாக சுகமான தமிழாக சொக்கனோடு புல்லுகின்ற பரிமள பூங்கொடியே என்று சொல்லுவார். அது மாதிரி தெய்வத்தன்மையுடன் தெய்வத்தால் அமைந்த மொழிதான் ஒரு தெய்வமே இறைவனே முதற் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து இறையனார் தலைமையிலே தமிழ் சங்கம் கூடி கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரை இயந்து பைந்தமிழே என்று சங்க இலக்கியங்கள் பேசுதுன்னு சொன்னீங்கன்னா இது தெய்வத்தினுடைய மொழி. தமிழை கேட்டாலும், அதாவது சொன்னாலும் வாய் மணக்கும், தொட்டாலும் கை மணக்கும், சொன்னாலும் வாய் மணக்கும். பலபட்டாடை சொக்கநாத புலவருடைய தமிழை சொல்லுவாங்க இல்லையா, சொன்னாலும் வாய் மணக்கும், தொட்டாலும் கை மணக்கும், துய்யதொரு அது பட்டாலே சூழ்த்தி வைத்தாலும் மூ உலகும் பரிமளிக்கும், துய்யதொரு சேற்றிலே நட்டாலும் அது தமிழ் பயிராக மணந்து விளைவிக்கும் என்று சொன்னானே. அப்படிப்பட்ட தமிழில் பாடியா அப்படின்னு சொன்ன மொழிதான் நம்முடைய தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழில் எழுந்த மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்தான் இது அபிராமி அந்தாதி. அதாவது அபிராமி அந்தாதி ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி. சக்கரை பொங்கலை எங்கே தொட்டாலும் இனிக்கும், சக்கரை பொங்கல் மேலாப்பில் தொட்டு சாப்பிட்டாலும் இனிக்கும், நடுவில் இருந்து சாப்பிட்டாலும் இனிக்கும். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் அடி பிடிச்சி கிடக்கும், அதை போய் லேசாக சுரண்டி சாப்பிட்டாலும் அது ரொம்ப இனிக்கும். அந்த சக்கரை அக்கார அடிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, இறைவனை கூட சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய பெருமாளை சொல்லுவாங்க, சக்கரை பொங்கல் அவரை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக்கானை மறையாமல் வெளிகின்ற விளக்கைய நீள் புக்கானை பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகி தடங்குண்டின் செய்கின்ற அக்கார கனியே,
உன் அடி அடைந்து உய்ந்து போனேனே என்று சொல்வார். அப்படிப்பட்ட அக்கார அடிசில் தான் நம்முடைய தமிழ் மொழி. அந்த அக்கார அடிசிலில் எழுந்த அழகான ஒரு காவியம்தான் இந்த அபிராமி. அந்த ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பாடலை பற்றி இன்னைக்கு முழுக்கும் பேசலாம். ஒரே ஒரு பாடல், முதல் பாடலில் இது பண்ணுறார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்கும் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. எது துணை? உதிக்கின்ற செங்கதிர், உதித்து வரக்கூடிய செங்கதிர் வெளிச்சத்தை தருது. ஒரு கோடி சூரியனுடைய ஆற்றலையும் வெளிச்சத்தையும் ஒருங்கே பெற்றவள் தான் நம்முடைய அன்னை அபிராமி. அது என்ன திலகமா? உச்சி திலகம். இந்த திலகம் இடுவதிலே பெண்களுக்கு வேறுபாடு இருக்குது. இந்த இடத்துல மட்டும் வச்சா அது திருமணமாகாத பெண், இந்த இடத்துல வச்சா எதை காட்டுது? அவங்க சுமங்கலி பெண் இந்த இடத்துல வைப்பாங்க. இது நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம். அவர் என்ன சொல்கிறாரு? உச்சி திலகம்னு சொல்கிறாரு. இங்கே வைக்கிறது, இங்கே வைக்கக்கூடிய குங்குமம் எப்போ வைப்பாங்க சொல்லுங்க? இங்கே என்னைக்கு குங்குமம் வைப்பாங்க? என்னங்கம்மா? பிறந்தப்ப இல்லை இல்லை இல்லை. அதாவது வளகாப்பு நடத்துகிறப்ப என்ன வைப்பாங்கன்னா இங்கே வைப்பாங்க. பெண்ணுக்கு வளகாப்பு நடத்துகிறப்ப எங்கே வைப்பாங்க? உச்சியில் குங்குமத்தை அப்படி கோடு மாதிரி இப்படி வைப்பாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால், இன்னொரு உயிரை படைக்கக்கூடியவளான், அதுக்காக அந்த குறியீடாக உச்சி திலகத்தை வளகாப்பணைக்கு வைப்பாங்க. அதனால் அன்னைக்கு மட்டும் எப்போவுமே அவள் அபிராமிக்கு நமக்கு வளைகாப்பு பெண்களுக்கு ஒரு முறை, இப்போ எல்லாம் 2 முறை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு வளகாப்பு நடத்து. ஏன்னா அந்த காலத்தில் 7-8 குழந்தை பார்த்தாங்க, அதனால் ஒரு குழந்தைக்கு வளகாப்பு பண்ணியிருப்பாங்க. இப்போ பெறதே ஒன்று தானே, அல்லது 1 அல்லது 2 ஆகி போகிறது. அதனால் 2 தடவை என்ன செஞ்சிரு, நான் வளகாப்பு நடத்துன்னு சொல்லிட்டு போய் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அவளுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் வளகாப்பு, அவருக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் வளகாப்பு. ஏன் ஒவ்வொரு நாளும் வளகாப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உலகத்தில் 3 குழந்தைகள் பிறந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு நொடிக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குது? 3 குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறதாக செய்திகள் சொல்லுது. அது அந்த குழந்தைகளுடைய பிறப்புக்கு யார், படைப்புக்கு யார் காரணமாக இருக்கா? படைத்து காத்து பரிமளித்து பாதுகாத்து ஆக்கல் அருளல் அத்தனையும் செய்யக்கூடிய ஒரே தெய்வமாக, தெய்வத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவள் தான் ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மையினுடைய வடிவம் அபிராமி அம்மன். அதனால தான் உதிக்கின்ற செங்கதிரை உச்சி திலகத்தோடு என்ன செய்கிறாரு, ஒப்பிடுறாரு. அதுக்கடுத்து ஒவ்வொரு வரியிலையும் சொல்கிறாரு, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாதுளம் போதுன்றார். அது என்னையா உணர்வுடையோர் மதிக்கின்ற மாதுளம் போது? இந்த யார் மதிப்பா, தெய்வத்தை யார் மதிப்பா என்று சொன்னால், தெய்வத்தை நீ கண்ணில் காட்டியான்னு சொன்னால் நம்மளால் காட்ட முடியுமா? சிலைய வேண்டாம், நம்ம காட்டலாம். தெய்வம் எப்படி இருக்குன்றதை என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. கண்ணால் என்ன செய்ய முடியாது, நம்ம காட்ட முடியாது. அது எதனால தான் நம்ம அறிய முடியும்? உணர்வால் தான் அறிய முடியும். உணர்வால் தான் என்ன செய்ய முடியும்? தெய்வம் இருக்கிறது என்பதை நாம் எதன் மூலம் அறிந்து கொள்கிறோம்? உணர்வால் தான் நாம் என்ன செய்கிறோம், அறிகிறோம். இப்போ நம்ம பார்க்குற பார்வைக்கும் நம்ம அளவால் அறிவோம். நம்ம ஒரு மனிதரை பற்றி எப்படி அறிவோம்? அளவால் அறிவோம். காவல்துறையை சேர்ந்தவங்க எதனால் அறிவாங்க? உளவால் அறிவாங்க. அதனால தான் உளவுத்துறை, காவல்துறையில் ஒரு பிரிவு, என்ன பிரிவு இருக்குது? உளவுத்துறை பிரிவு இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? அவனை பார்த்தா அப்படியா தொடுது நம்மெல்லாம் சொல்லுவோம், வெள்ளையாக இருக்கவே பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கவே என்ன செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான்ட்டு சொல்லுவோம். ஆமாம், குட்டையாக இருந்தால் அது ரொம்ப கெட்டிக்காரன், குட்டையாக இருந்தால் கெட்டிக்காரன்னு சொல்லி நெட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு பொதுவாக பொது புத்தியில் பேசுகிறது. இந்த ஊரில் இன்னொன்று சொல்லுவாங்க, மூத்தது மோளை இளையது காளையன். மூத்த வேணால் முட்டாப்பேலாவாக இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிறப்புனால் அறிவு என்ன செய்வது கிடையாது, தீர்மானிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஊரில் வழக்கமாக பேசுகிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். அதனால தான் நம்ம எப்படி அளவு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவினால் அழைக்கின்றோம். நம்ம எப்படி அளக்கிறோம்? அளவினால் அழைக்கின்றோம். காவல்துறையினர்கள் அவனை பார்த்தோன்னே என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. 10 பேர் நின்றாலும் இவன் தான் அந்த தப்பை பண்ணியிருப்பான்னு நினச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. காரணம், அவர்கள் பழகிறது பூராமே அப்படி ஆளுகிட்ட தானே பழகுறாங்க. அவர்கள்ட்ட பழகி 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 அவர்களை பற்றி அவருக்கு நல்லா தெரிஞ்சிடும். அவர்கள் உளவினால் அறிவார்கள். அது மாதிரி இறைவனை நாம்
எப்படி அறிய முடியும்? நம்முடைய உணர்வினால் மட்டும்தான் அறிய முடியும். அவங்க தான் அவளை போற்றி புகழ்வாங்களே ஒழிய மற்றவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க. அவளுடைய அருமை தெரியாதவர்களும் அதை உணராதவர்களும் அவளை என்ன செய்ய மாட்டாங்க, போற்ற மாட்டாங்க. அதனால தான் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கும் போது மலர்கமலை துதிக்கின்ற மலர்கமலை என்று சொல்லக்கூடியவள் யார்? திருமகள். மலர்கமலை யார்? திருமகளும் துதிக்கின்ற தெய்வம். அது எப்படிப்பட்ட அவள் மேனி எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே செக்கச்செவேன்னு குங்குமம் அப்படி தோச்சு குங்குமத்தால் ஒரு உடம்பை படைத்து காலிலிருந்து தலை வரைக்கும் குங்குமத்தாலேயே உருவாக்கி வச்சிருந்த ஒரு உருவம் மாதிரி இருக்கான். குங்கும தோயம் பண்ண விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழுத்துணைய, நீ தான் எனக்கு துணையாக இருக்க அப்படின்னு என்ன செய்கிறாரு, இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ துணையாக மட்டுமா இருக்கின்ற, அவள் துணையாக மட்டுமா இருக்கின்ற. நமக்கும் துணைக்கு எதையும் நம்ம துணைக்கு எடுத்துக்கிறோம், ஆனால் எந்த துணையும் கடைசி வரைக்கும் வராது. ஏதாவது ஒரு துணை கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லுங்கள். ஒன்றும் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக என்ன செய்யாது, வராது. ஒரு கொடையை துணைக்கு கொண்டு போவோம், கொடையை கொண்டு போவோம். மழை வெஞ்சா பிடிச்சிக்கிறோம்னு கொடை கொண்டு போவோம். வெயில் அடித்தா பிடிச்சிக்கிறோமேன்னு நினச்சிவோம், கொடை கொண்டுட்டு போவோம். கண்டிப்பாக அந்த கொடை வீடு போய் சேராது. எங்கனையாவது டீ கடையில் மறந்துட்டு வச்சுட்டு போயிடுவோம். வீட்டில் போய் கொடை 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 கொடைன்னு கொடையிறதுல அன்னையிலேருந்து கொடை எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை விட்டுருவோம். அன்னையிலேருந்து கொடை எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தையே நெஞ்சிருவோம், விட்டுருவோம். ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறதே விட்டுடுறோம், ஹெல்மெட்டை மறந்துட்டு வச்சு வர்றோம். அப்போ கொடையை நமக்கு மறந்துட்டு வச்சிட மாட்டோமா? அப்போ கொடை நமக்கு என்ன ஆகாது, சரியான துணையாக வராது. சரியா, இந்த வீட்டுக்கு ஒத்தையில் இருக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் என்ன செஞ்சார், ஒரு நாயை துணைக்கி வச்சுருந்தார். நாயை துணைக்கி வச்சுருந்தார். அவர் ஒரு பெரிய பேச்சாளர், அவர் பெரிய பேச்சாளர். அந்த நாய் துணை என்ன செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது இந்த ரசீது புக்கை கொண்டுக்கிட்டு இந்த கோயில் இதுகளுக்கெல்லாம் நன்கொடை வாங்க வந்தால் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டுருமா. ஐயோ, தலையில் அடிப்பார, உன்னைய துணையாக வச்சு நீ இப்படி எவே ரோட்டில் போய் ரசீது கூட வரானா அவனை இழுத்து நீ வீட்டுக்கு கொண்டு வந்துடுற. இன்னொரு நாள் 2 போர்டு போட்டிருக்காரு, சாப்பாடு போடல் 2 போர்டு போட்டிருக்காரு. ஒழுங்கு மரியாதையை என்ன செய்யணும், யாரும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு கேட்கக்கூடிய சக்தி இல்லாட்டால் நம்முடைய முக பாவனையை தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஆற்றல் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 வசவை போட்டிருக்காரு. வசவை போட்டு 2 குச்சிட்டு 2 தட்டி இருந்திருக்காரு. மறுநாள் அன்னைக்கு தான் ஆடி மாதம் ஒரு நிகழ்ச்சியுமே இல்லாமல் ஆவணி பிறக்க போகுது. ஆவணி பிறந்தால் பட்டிமன்றத்துக்கு புக் பண்ணுறதுக்காக ஒரு குழு வந்திருக்கு. வந்தவங்களை குலைச்சி விரட்டுன்னு விரட்டி வீதிக்கு அங்கிட்டு கொண்டு போய் விட்டுருச்சான். ஐயோ, உன்னோட பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் ஒன்று இப்படி செய்யுது, இல்லைன்னா இப்படி செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன செய்ய முடியாது, துணையாக கருத முடியுமா? முடியாது. யாருமே எல்லா உறவுகளுமே ஒரு ரயில்வே பயணம் மாதிரி, ரயில் பயணங்கள் மாதிரி தான். அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தோடனே, நிறுத்தம் வந்தோடனே என்ன செஞ்சுருவாங்க, அவங்கவுங்க இறங்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, போயிடுவாங்க. அதனால தான் அன்றைக்கே கண்ணதாசன் சொல்லி வச்சார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்னு அவங்கவுங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லுவார். அதனால் மனித துணை என்ன செய்ய போகிறதில்ல, கண்டிப்பாக நமக்கு துணையாக இருக்க போகிறது கிடையாது. மனித துணை இருக்க போகிறது கிடையாது, ஒரு விலங்கு துணையாக இருக்க போகிறது கிடையாது, ஒரு பொருள் நமக்கு துணையாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் யார் நமக்கு துணையாக இருப்பாள் என்று சொன்னால் அன்னை அபிராமி துணையாக இருப்பாள் என்று சொல்கிறார். என்ன துணையாக இருக்கிறார்? துணையும் தொழும் தெய்வமுமாக இருக்கின்றாள். துணையாக இருக்கின்றாள், தொழும் தெய்வமாக இருக்கின்றாள், பெற்ற தாயுமாக இருக்கின்றாள். அதாவது தாயினும் சால பரிந்து உணவூட்டக்கூடிய வள்ளல் என்று சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையினுடைய பசித்த முகம் பார்த்து தாய் தான் என்ன செய்வாங்க, முகத்தை பார்த்து என்ன செய்வாங்க, நம்முடைய பிள்ளை என்ன செய்யுது, சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ அப்படின்னு. நான் அப்படி தான் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி முடித்தேன். இறங்கி முடித்தோன்னே எங்கள் அம்மா அவனுக்குள்ளே நின்றுட்டு இருந்தாங்க மேடைக்கு பக்கத்தில். ஒரே ஒரு வரி மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, சாப்பிட்டு போ முதல்ல, முடிஞ்சு வச்சு. நான் பேசின பேச்சு பூரா என்ன ஆகிப்போச்சு, 3/4 மணி நேரம் பேசுனதெல்லாம் கவிதையாக பேசுனது பூரா இந்த ஒற்றை கவிதை இருக்கே, அம்மா சொன்ன ஒற்றை கவிதை, சாப்பிட்டுட்டு போ முதல்ல
சாப்பிட்டுட்டு போ முதல்ல அப்படின்னு சொன்ன வார்த்தையில் எல்லாம் நம்ம பேசின பேச்செல்லாம் இணைஞ்சிருச்சு, அவனுக்குள்ளே ஓடி போச்சு. சரி, அது பாசம். இந்த மாதிரி போகிறான். ஒரு நாள் இப்படி ஒரு பள்ளியில் பரிசளிப்பு விழாவுக்கு நான் என்றைக்கும் இல்லாமல் என்னுடைய மனைவியும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். கூட்டிகிட்டு போனால் இந்த மேடையில் ஏறும்போது மழை கொஞ்சம் புண்ணு மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மழை பேஞ்சு இந்த பக்கம் ஏறினா நனைஞ்சிருவேன் சொல்லிட்டு இந்த தள்ளி இந்த பக்கம் கொஞ்சம் சாய்வா போட்டிருந்தாங்க. அதில் ஏறும்போது அவர் கட்டையை நீட்டி விட்டுருந்தாங்க. டங்குன்னு இடிச்சிச்சு, நெத்தியில் வந்து இடிச்சிச்சு. இடிச்சோடனே எங்கள் உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வழங்குறதுக்காக என்னைய சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடும்போது இடிச்சோன்னே அஜிஜோ உங்களுக்கு பார்த்து வர வேண்டியதானப்பா, ஏப்பா எதில் பார்த்தாலும் இப்படி தான் படபடன்னு தான் இருப்பேன் அது துடிக்கிறாங்க. அதே சமயத்தில் பக்கத்துக்கு முதல் வரிசையில் உட்காந்துருந்த மனைவி கண் என்ன புடனிலையா இருக்குது, வாய் மட்டும் பேசுகிற, பார்த்து வர தெரியாதா, வாய் மட்டும் ஒரு முளத்துக்கு வாய் மட்டும் பேச தெரியுது. ரெண்டும் பாசம்தான். ரெண்டும் பாசத்தினுடைய வெளிப்பாடை பாருங்க. தாய் எப்படி பேசுகிறாங்க, மனைவி எப்படி பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு அளவோடு இருக்கும், ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு அளவோடு. ஆனால் அந்த தாய் எந்த விதமான வேறுபாடையும் காட்டாத தாயாக இருக்கின்றாள். அதனால தான் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். அது மாதிரி அதுக்கடுத்து எப்படியெல்லாம் இருக்கலாம், அந்த அவளுடைய பாதமே வேதமாக திகழ்கிறதாம். வேதங்களின் பனையும் பதிகொண்ட வேரும் பனிமலர்ப்பும் கனையும் எல்லாமே இருக்கான். அவளுடைய பாதம்தான் வேதங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். வேதங்கள் உருவாகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவளுடைய பாதமாகத்தான் இருக்கிறது. அந்த வேதத்தில் இருந்து தான் மற்ற இதிகாசங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, உபநிடதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிளைகளாக பிரிந்து என்ன செய்தான் பரப்புகிறதாம். அந்த சுருதிகளின் பனையும் பனிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் அணைகின்ற திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று சொல்லி எல்லாமே நீதான். வேதங்கள் உன்னிடந்து தான் தோன்றுகிறது, உபநிடதங்கள் உன்னிடந்து தான் தோன்றுகிறது, இதிகாசங்கள் உன்னிடமிருந்து தான் தோன்றுகிறது, மந்திரங்கள் உன்னிடமிருந்து தான் தோன்றுகிறது, வார்த்தைகள் உன்னிடமிருந்து தான் தோன்றுகிறது, சொற்கள் உன்னிடமிருந்து தான் தோன்றுகிறது. அதனால தான் பாரதி சொன்னேன், மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம்னு சொன்னேன். மற்றவங்கள்லாம் சொல்கிறது சொல்லு, அவளை பற்றி சொன்னால் அது மந்திரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வேதங்களுடைய உற்பத்தியாகக்கூடிய இடம் அல்லவா. அதைத்தான் நான் இனிமேல் எது துணையாக நமக்கு இருக்கும், அவளுடைய திருவடிகள் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கும் என்பதனால தான் துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் நீ என்று சொல்லிட்டு, இதெல்லாம் நான் அறிவில்லாதவனாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் லேசாக உணர்வு பிறக்கின்ற போது எனக்கு அந்த அறிவு பற்றி தான் முகிழ்த்திருக்கு. அந்த உணர்வு வந்த பிறகு தான், முதல்ல உணர்வு வந்துருச்சு, உணர்வு வந்த பிறகு என்ன அறிவு வந்துடுது, இவளைத்தான் இனிமேல் தொழணும், இவள் தான் நமக்கு கடைத்தேற்றம் தரக்கூடியவள், இந்த கடவுர்காரி தான் நமக்கு கடைத்தேற்றம் தரக்கூடியவள் என்ற அறிவு பிறக்குதான். ஏன்னா என்றைக்குமே நமக்கு உணர்வு தான் முதல்ல பிறக்கும், உணர்வு தான் முதல்ல பிறக்கும். பார்த்தோன்னே அந்த பாசம் வர்றது உணர்வால் வரக்கூடியது. அதுக்கு பிறகு அவன் நல்லவனா கெட்டவனா பட்டக்குன்னு பேசிவிட்டோமே அப்படின்னு சொல்கிற அறிவு வரும். அப்போ இரண்டாவதாக வரக்கூடிய அந்த அறிவில் தான் ஒரு தெளிவு ஏற்படும். அறிவு பிறந்த பிறகு தான் என்ன ஏற்படும், ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு பிறந்த பிறகு சொல்கிறாரு, அறிந்தேன் எவரும் அறியா மறையே. எல்லாரும் அறியலை, இவள்தான் வேதத்தினுடைய வித்தகமாக திகழக்கூடியவள். வேதங்கள் பாடம் படிக்கக்கூடிய வேதத்தின் வித்து இவள் தான் என்று இந்த உலகம் யார் என்ன செய்யலை, அறியலை. யாருமே அறியாத அந்த வேதத்தை நான் அறிந்து கொண்டேன், அறிந்து உனது திருவடிக்கே நான் அடிமையாகி நின்றேன். சில பேர் உனது அருமை பெருமைகளெல்லாம் அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, தாங்கட்டாலும் பரவாயில்லன்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களை உன்னை பாடக்கூடிய வல்லவர்களை, உன் பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை என்ன செய்கிறாங்க, மட்டப்படுத்தி பேசுகிறாங்க. ஏதாவது பாடிக்கிட்டு இருந்தால், ஆமாம் பெரிய நேரம் சிவ 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 சிவான்னு சொல்லிகிட்டே இருப்பார், கொடுக்க போகிறாராக்கம். நம்மளை எத்தனை பேர் சொல்லுவாங்க, பக்தியோடு இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, பரிகாசம் செய்யக்கூடிய
உலகம்தானே இந்த உலகம். அப்படி சொல்லும்போது பால் அப்புறம் அடுத்து சொல்கிறாரு, இப்படியெல்லாம் விட்டு சொல்லக்கூடிய மனிதர்களை விட்டு நான் என்ன செய்ய போகிறேன், விட்டு விலகிற போகிறேன். பால் நரக அந்த குழிக்குள்ள விழக்கூடியவர்கள் தான் அவன்கிட்ட இருக்காங்க. அப்படி அந்த மனிதர்களை விட்டு என்ன செய்ய போகிறேன், அந்த மனிதரையே விட்டு நான் விலக போகிறேன். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? செக்குண்டா என்ன தெரியும், சிவலிங்கம்டா என்ன தெரியும், தெய்வம்டா என்ன தெரியும், பக்திண்டா என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சோறு. அவனுக்கு நமக போட சொன்னால் புளியோர நமக பொங்கச்சோறு நமகண்டு தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட மனிதரை நான் என்ன செய்ய போகிறேன், இனிமேல் நான் அவங்களோட சேர மாட்டேன். உன்னை யாரெல்லாம் வழிபடுறாங்க, நீ சாதாரண ஆளா, நீ சாதாரண தெய்வமா, நீ சாதாரண தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே, பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. திருக்கடையூர் போனா யாரெல்லாம் வழிபடுறாங்கலாம், மனிதரும் தேவரும். என்னய்யா தேவருக்கு முன்னாடி மனிதரை கொண்டு வந்து வைக்கிறாரே அப்படின்னா, அங்கேதான் அவர் ட்விஸ்ட் வைக்கிறார், ஒரு இதை சொல்கிறார். ஏன்னா மனிதர்கள் அங்கே போனால் தான் ஒரு கடவுளே பணக்கார கடவுளாக எப்படி மாற முடியும் அப்படின்னு கேட்டால், அங்கே மனிதர்கள் கூட்டம் அதிகமாக போனால் தான் அவர் பணக்கார கடவுளாகிடுவார். ஏன் திருப்பதி பணக்கார கடவுளாக இருக்காருன்னு சொன்னால், அங்கே நம்ம ஆளு போய் கூடுறதுனால கூடுற கூட்டம் மனிதர்கள் போகும்போது தான் அந்த கோயிலுக்கே என்ன வருகிறது, பெருமை வருகிறது. மனிதர்கள் இல்லை என்று சொன்னால் எந்த கடவுளுக்கும் என்ன கிடையாது, புகழ் வெளிச்சம் கிடைக்காது. கடவுளுடைய அருள் எல்லா இடத்துல இருந்தாலும் என்ன கிடைக்காது, புகழ் வெளிச்சம் கிடைக்காது. அதனால தான் தேவர்களுக்கு முன்னாடி யாரை கொண்டு போயிடுறாரு, மனிதரை கொண்டு போகிறார். மனிதரும் தேவரும், மனிதரும் தேவரும், மாயா முனிவரும். மாயா முனிவர் என்று சொன்னால் ஏற்கனவே நான் முதல் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, யாருக்கு, நம்ம மார்க்கண்டேயனுக்கு சாகா வரத்தை அளித்த சிரஞ்சீவியாக வாழக்கூடிய வரத்தை அளித்தார்கள் அல்லவா, அந்த மாதிரி முனிவர்கள், மாயாத முனிவர்கள் என்றால் மரணத்தையே தழுவாத முனிவர்கள் நிறையா பேர் அங்கே இருக்காங்களாம். அவர்களெல்லாம் தன்னுடைய தலையை தாழ்த்தி உன் திருவடியை இந்த தலையிலே இந்த மடத்தலையிலே உன் திருவடியை பதித்தாயே என்று சொல்லி தவம் கிடக்கிறார்கள். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி குனிதரும் சேவடி கோபலமே, சிவந்த திருவடிகளை உடையவளே, பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புத்தி என்னாலும் பொருந்துகவே என்று சொல்றார். அவருடைய துணைவரை பற்றி சொல்லையில், கணவரை பற்றி சொல்லையில், அவர் தலையில் என்னவெல்லாம் வச்சிருக்காலாம், கங்கைவார் சடை இருக்குது, கங்கை நதி இருக்குது. அந்த சடையில் என்ன இருக்குது, கங்கை நதி இருக்குது. அங்கே என்ன இருக்குது, பாம்பு இருக்கு, பிறை சந்திரனும் இருக்கு. பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும், அந்த பிறை சந்திரனும் இருக்கக்கூடிய புனிதனாகிய இறைவனும் நீயும். நீ என்ன செய்ய, என்னுடைய புத்திக்குள்ள எப்பவுமே நிரந்தரமாக இருந்துக்கங்க. பேசுகிறவன் உலகம் 1000 பேசட்டும், ஆனால் எனக்கு நீங்கள் தான் என்னவா இருக்க போகிறீங்க, உற்ற துணையாக நீங்களே இருக்க போகிறீங்க. அதனால வேற யாரு ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் மட்டும் இருங்கன்னு சொல்கிறாரு. அவள் எப்படிப்பட்டவளாம், அவர் வணங்கக்கூடிய அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்ன்றதுக்கு, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் மூளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. நான் தலையிலே வைத்து தலைமேல் வைத்து கொண்டாடக்கூடிய அந்த இறைவியினுடைய அமைப்பு எப்படி இருக்குது தெரியுமா? அவளுடைய சொரூபத்தை எப்படி சொல்லால வடிக்க முடியுமோ, சொல்லவும் முடியுமோ. உன்னுடைய பேரழகை என்று சொல்வது போல் சொல்லுக்குள் அடங்காத ஒரு சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த தலைவி, உலகத்தினுடைய தலைவி, எனக்கு இறைவியாக இருக்கக்கூடியவள், பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய தனங்களானது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கருணையினுடைய வடிவம். அப்படி செப்பு சிலை போல சொல்லுவோம் இல்லையா, செப்பு குடங்கள் போல பருத்திருக்கக்கூடிய அவளுடைய மார்பு தனங்கள் எதனுடைய அடையாளம்,
கருணையினுடைய அடையாளம். இந்த உலகத்துக்கே உலகூட்டக்கூடியவள் அல்லவா, அதற்கு பால் நினைந்து ஊட்டும் தாய் அல்லவா, அந்த தாயினுடைய மார்பு கருணையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதனால் அவள் இடை மெலிந்து காணப்படுகின்றாள். அவள் இடை மெலிந்து காணப்படுகின்றாள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் அழகிலே மனோன்மணியாக அவருடைய இறைவனுடைய மனத்தையே ஆட்சி செய்யக்கூடிய மனோன்மணியாக இருக்கின்றாள். என்ன செஞ்சா, அந்த இறைவனே ஆழகால விடத்தை அருந்துறாரு. அருந்தும் போது அவ என்ன செஞ்சிடறா, தடுத்து நிறுத்துறா. அருந்திய நஞ்சவே அமுதாய்க்கிறான். இவ கைப்பட்ட இடத்தினால இவ கையை போய் அங்கே வைக்கிறா. அவர் கழுத்தில் இருந்த நஞ்சு என்னவா மாறிடுச்சான், அமிழ்தமாக மாறிடுச்சு. அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை. அந்த அமுதானதுனால தான் அவர் உயிரோடு இருந்தார். இந்த உலகம் இன்றும் இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரண கருத்தாவே யார் தான், இந்த அம்பிகை தாண்டா காரணமாக இருக்கின்றா. அப்படிப்பட்டவளுடைய அந்த திருத்தமான எடுத்த பொறுப்பாதம் திருந்திய அந்த சுந்தரி அழகுக்குடி அழகினுடைய பல்கலைக்கழகம், அழகுக்கு அழகு அழகுக்குடி அழகின் பல்கலைக்கழகம் அவளுடைய திருவடி தாண்டா என்னுடைய சென்னையில் என்னுடைய தலைமையில் இருக்கு. அப்படிப்பட்ட பேர் அழகுடா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமா இருக்கு, இன்னும் என்ன சொல்றாரு, சென்னியது உன் பொற்றாமரை திருவடி. தலையில் பாதம் மட்டும் இல்லை, இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறாரு. சென்னியது உன் பொற்றாமரை திருவடி, சிந்தையிலே மந்தியது உன்னுடைய திருநாமம்ன்றார். என் சிந்தைக்குள்ள வேறு எதுவுமே கிடையாது. தலை மேலே உன் பாதங்கள் இருக்குது, அவளுடைய பாதங்கள் இருக்குது. என் சிந்தைக்குள்ளே எது மட்டும்தான் இருக்குது, அவளுடைய திருநாமம் தான் ஒழித்து கொடு. எப்போ பார்த்தாலும் என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அபிராமி 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 என்று சொல்லி அவருடைய உள்ளமும் உதடும் ஒரு நாளும் கூட உதடுகள் ஒலிக்க மறந்தாலும் கூட, அதாவது சில நேரங்களில் திறன் இல்லாமல் நமக்கு போகலாம், பசி மயக்கத்தில் கிறக்கத்தில் இருந்தால் கூட உதடுகள் அந்த அம்பிகையுடைய திருநாமத்தை ஒலிக்க முடியாமல் போனால் கூட, இந்த நா ஒலிக்க முடியாமல் போனால் கூட உன்னா என்று சொல்லக்கூடிய சிந்தைக்கு ஒரு நாக்கு இருக்கிறதல்லவா, சிந்தையில் எழக்கூடிய நாக்கு எப்போதும் யார் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும், அபிராமியுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்குமா. சிந்தையிலே மன்னியது உன் திருநாமம், சிந்தூர வண்ணப்பெண்ணே, சிந்தூர வண்ணப்பெண்ணே, முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் பரகாம பத்ததியே என்று சொல்வார். ஏன் அடியவர்களோடு இந்த பக்தியை பண்ணணும், பக்தியை பண்ணணும். ஏன் நம்ம வீட்டில் உட்காந்து சாமியை கும்பிட்டா பத்தாதா, வீட்டில் உட்காந்து சாமியை கும்பிட்டா பத்தாதா, ஏன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்றோம், கோயிலில் போய் சாமியை கும்பிட்றோம் அப்படின்னா, அதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு அர்த்தம் சொல்லுவார். ஏன் கோயிலுக்கு போகணும், வீட்டிலே உட்காந்து என்ன செஞ்சுக்கலாம், சாமி கும்பிட்டுக்கலாம். இன்னொன்று வீட்டுக்குள்ளே பேசாமல் சட்டப்பையிலே என்ன செஞ்சுக்கலாம், சாமி படத்தை என்ன செஞ்சுக்கலாம் வச்சு இப்படி படக்குன்னு பார்த்துட்டு உள்ளே வச்சுக்கலாம் இல்லையா. ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுவினுடைய உடலெல்லாம் பால் இருந்தாலும் கூட அது எங்கே போய் தான் கறக்கிறோம், காம்பில் மடியில் தானே கறந்து பெறுகிறோம். அது மாதிரி இறைவனுடைய அருள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் ஒரு காம்பை போன்று இருக்கிறது தான் எது, கோயில். அது மாதிரி உன் அடியார்களுடன் சேர்ந்து பண்ணக்கூடிய பக்தி வேணும்ன்றார். அடியார் உடன் இருக்கும் அருள் கேட்டேன் என்று சொல்லி மாணிக்க வாசகர் சொல்வார் இல்லையா, வரம் கேட்டேன், அடியார்கள் உடன் இருக்கும் வரம் கேட்டேன் என்று சொல்வார் இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் தெருவில் குடிநீர் வசதி இல்லை, மின்சார வசதி ஏதோ மின் கம்பம் பழுதடைஞ்சு போய் கிடக்கு. அப்போ கந்தசாமின்னு சொல்லி ஒரு ஆள் மனு கொடுக்கறதுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் கொடுக்கறதுக்கும் ஒரு 10-20 பேர் கூட்டு விண்ணப்பமாக என்ன செய்கிறார், போய் கொடுத்தா அந்த மனுவை என்ன செய்வார், உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த சிவகாசியில் இந்த ஜவுளி கட்ட தருவாமியா, அங்கே என்ன கரண்ட் இல்லை, மின்சார வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க, உடனே அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி பொறியாளருக்கு உத்தரவு போட்டு உடனே பார்க்குறாங்க இல்லையா. கூட்டு விண்ணப்பத்துக்கு என்றைக்குமே மதிப்பு அதிகம். அது மாதிரி கூட்டு பிரார்த்தனைகளுக்கு மதிப்பு அதிகம். ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுறதை காட்டிலும் இப்போ நம்ம மாலை பொழுதில் கூட சில வீடுகளில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், எல்லாரையும் கூப்பிட்டு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு பேரம்பேத்திகளெல்லாம் கூப்பிட்டு சேர்ந்து நின்று வீட்டில் சாமி கும்பிடுவாங்க.
அப்போ அந்த கூட்டு பிரார்த்தனைகளுக்கு என்றைக்குமே வலிமை அதனால தான் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் போய் நின் அடியார்களுடன் சேர்ந்து பக்தி பண்ணுறேன். பக்தி மட்டுமா பண்ணுறேன், மற்ற பரகாமத்தையும் சொல்கிறேன். அவர்கள் என்ன மந்திரத்தை ஒலிக்கின்றார்களோ, அவர்கள் என்ன வேதத்தை ஓதுகின்றார்களோ, அவர்கள் எந்த முறையிலே உன்னை வழிபடுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்துதான் தாயே நானும் வழிபடுகிறேன் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அவள் கடையூர்காரி அல்லவா, கடையூர்காரி, அதாவது கடலோடு பொன்னினதம் கலக்கின்ற கடை ஊரிலே இருப்பதனால்தான் நமக்கு கடை தேற்றம் அவள்தான் தருவாள். நம்முடைய ஆவி கிடந்து உழல்கிறது. இந்த ஆவியானது என்ன செய்கிறது, அது நம்முடைய மூச்சிலே இடது பக்க மூச்சு, வள மூச்சு, இடமுனை வளமுனை என்று சொல்வார்கள். இங்கே சுழியம் இருக்கிறது. இந்த மூன்றுலையும் சுழுமுனை என்று சொல்வார்கள். இந்த மூன்று மூச்சையும் தீர்மானிக்கக்கூடியது தான் நம்முடைய மூச்சு குழல் தீர்மானிக்குது. அது மாதிரி இவள் என்ன செய்கிறாளாம், உயிரை மத்தாக கொண்டு நம்முடைய உடம்பை அப்படி கடைஞ்சு எடுக்கிறாளாம். அந்த மத்தாக கொண்டு என்ன செய்கிறான், கடைஞ்சி எடுக்கிறாளாம். எடுத்து இந்த பக்கம் போகிற காட்டுற, இந்த பக்கம் விடு, இந்த பக்கம் போகிற காட்டுற, இந்த பக்கம் விடு, நெத்தியில் நிறுத்து, அவன் நீண்ட ஆயுளுக்கு வாழணும் அப்படிங்கிறதுனால இவ ஒரு தயிர்காரி மாதிரி என்ன செய்கிறாளாம், செயல்படுறாரு. அந்த தயிர் கடைகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மத்து வச்சுருப்பாங்க இல்லையா, இப்படி மத்து வச்சு என்ன செய்வாங்க, இப்படி கடைஞ்சி அதில் என்ன செய்வாங்க, வெண்ணெயை எடுத்து நெய்யாக்கி கொடுப்பாங்க இல்லையா, அப்படி இருக்காளாம். ததியுறும் மத்தில் சுழலும் என் ஆவி, என்னுடைய ஆவி எப்படி சுழண்டுக்கிட்டு இருக்கு, அந்த தயிரில் கிடக்கிற மத்து மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கு, சுழண்டுக்கிட்டு கிடக்கு. தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய், அது கடை தேற்றம் கதி பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ கருது கண்டாய் என்று சொன்னால் நீ கடைக்கண் பார்வை வைத்தாய். அப்போ பாரதியார் ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். இதனுடைய சாராம்சத்தை பாரதி சொல்லியிருப்பார். ஆதி பராசக்தி அன்னை அவள் என்ன வச்சிருக்கா, சோவியத் ரஷ்யாவின் மீது கடைக்கண் பார்வையை வைத்து விட்டார். அந்த நாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ அப்படி இருக்கான்னு தெரியல. இப்போ நிறைய போரெல்லாம் நடந்து நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கோம், அப்படி ஏற்பட்டிருக்கு. நிறையா பிரிஞ்சும் போயிட்டாங்க. அன்னைக்கு ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யாவாக இருக்கின்ற யூனியனாக இருக்கின்ற போது அது இந்த பூலோகத்திலே ஒரு புதிய சொர்க்கம் பிறந்திருக்கிறதோ என்று உலக வல்லுநர்கள் எல்லாம் ஆண்டு வியந்து போற்றக்கூடிய அளவிலே இருந்ததான். பாரதி சொன்னால் கடைக்கண் பார்வையை வைத்து விட்டாலோ, ஆனால் இந்தியாவுக்கு முழுக்கண்ணையும் வைத்தாதான் என்ன செய்ய முடியும், நம்ம இந்தியா முன்னேற முடியும். ரஷ்யாவுக்கு கடைக்கண் பார்வை போதும், நம்ம இந்தியாவுக்கு என்ன கண்ணையும் வைக்கணும், முழு கண்ணையும் வைக்கணும். மொத்த கண்ணையும் வச்சாதான் நம்ம எந்திரிச்சு வர முடியுமோ என்று பாரதி தன்னுடைய ஏக்கத்தை தெரிவித்திருந்தேன். அதுபோல இவள் கருது கண்டாய் என்று சொல்றார். கருது கண்டாய்னா நீ மனம் வச்சுட்ட, நீ என்ன செஞ்சிட்ட, எனக்கு கடை தேற்றம் தருவதற்கு நீ என்ன வைத்து விட்டாய், நீ மனது வைத்து விட்டாய் என்று சொல்றார். மனது வைத்து விட்டாய் என்று சொல்றாரு. அப்படி யாரெல்லாம் உன்னை வழிபடுறாங்க, மதியூர் கமலாலயன் என்று சொல்லக்கூடியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தாமரை பூவிலே இருக்கக்கூடிய பிரம்மனும் கமலாயனும் மதியுரு வேணி மகிழ்னனும், அந்த மதியை தலையிலே மதியை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானம், அடுத்து மால்னா திருமால், முதல் தேவர்கள் 3 பேர், ஒன்று பிரம்மா, அடுத்து சிவன், அடுத்தது திருமால். இந்த 3 பேருமே உன்னை என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க. என்றும் துதியுறு சேவடியாய், 3 கடவுளர்களுமே முதல் தேவர் மூவருமே துதிக்கின்ற சேவடியாய் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, திகழ்ந்துக்கிட்டு இருக்க. தாயே, எனக்கு மட்டும் நீ காப்பாற்றலை, அவங்களையும் என்ன செஞ்சுட்டு இருக்க, நீ தான் காப்பாற்றுற. நீ இருக்கிறதுனால தான் அவர் என்ன செய்ய முடியுது, படைக்க முடியுது. நீ இருக்கிறதுனால தான் அவங்க அண்ணன் உனக்கு மூத்தவர் என்ன செய்ய முடியுது, இந்த உலகத்தை காத்துக்கிட்டு இருக்காரு. நீ இருக்கிறதுனால தான் ஊழி தாண்டவத்தை உன் கணவன் என்ன செய்கிறார், ஆண்டு கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். நீதான் தாயே எல்லாம். அப்படிப்பட்ட அபிராமியினுடைய திருவடிகளை தாண்ட நான் தலையில் சுமந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, சுந்தரி எந்தை துணைவிங்கிறார். என்னையா, அம்மாவை நேரடியாக எங்கள் அம்மான்ட்டு சொல்ல வேண்டியதானே, எங்கள் அம்மான்ட்டு சொல்லாமல் எங்கள் அப்பாவுடைய பொண்டாட்டின்றார். எங்கள் அப்பாவுடைய மனைவி சுந்தரி எந்தை துணைவி. அது ஏன் சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா இல்லாட்டா அவர் வெறுண்டு அப்பா.
எங்கள் அப்பா அம்மா இல்லாட்டா என்னது வெறும் என்னது டப்பா தான். ஆமாம், அதனால தான் அம்மாவுக்கு தான் முதலினா. சுந்தரி எந்தை துணைவி, அவர் துணையாக இருக்கவும் தான் இவர் எல்லா வேலையும் செய்கிறார். இப்படி தான் ஒருத்தன் இந்த வித்தக்காரனை கூட்டிகிட்டு போய் ஒருத்தன் என்ன செஞ்சானா, திருடுறதுக்கு போயிருக்காங்க. ஒரு வீட்டு மேலே ஓட்டை பிரிச்சுட்டு இறங்குறதுக்காண்டி போயிருக்காங்க. ஏறினோடனே இவன் என்ன செய்கிறான், தாங்கி பிடிச்சி தூக்கி ஏற்றி அந்த முகடு இருக்கும் இல்லையா, வீட்டுடைய அந்த ஓட்டு வீட்டு முகடு இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டான். இவன் செமந்து அவனை ஏற்றி வரான் வித்தக்காரனை ஏற்றினோடனே அவன் மேலே ஏறினோடனே என்ன சொல்லிட்டான், என் பொண்டாட்டி வந்து கொட்டடிச்சாத்தே நான் உள்ளே இறங்க வேண்டான். பொண்டாட்டி வந்து கொட்டடிச்சாத்தே நான் உள்ளே இறங்க வேண்டான். அதுக்குள்ளே வீட்டுக்காரன் என்ன செஞ்சிட்டான், எந்திரிச்சு வந்து 2 பேருக்கும் கொட்டடிச்சிட்டான் அவன். இந்த மாதிரி சிலர் வீடுகள்ல எல்லாம் என்ன யார் இயக்குனாத்தான் சாட்டை இருக்க இல்லை, பம்பரம் போல் அந்த சாட்டை யார் கையில் இருக்கும், அந்த அம்மா கையில் இருக்கும். அது ஒன்றும் கெடுதல் ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கிறது ஒன்றும் கெடுதல் ஒன்றும் இல்லை. அது கெடுதல் இல்லாமல் பார்த்துக்கிட்டா குடும்பம் நல்லாத்தான் இருக்கும். அதை பற்றி அந்த இதுக்கு நம்ம போக வேணாம். சுந்தரி எந்தை துணைவிங்கிறார். எங்கள் அப்பாவுக்கே அவங்களால தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, என் பாச தொடரையெல்லாம், இந்த பிறவிகள் தோறும் வரக்கூடிய அந்த பாச தொடர் இருக்கு இல்லையா, அது மீண்டும் பிறவாமை வேண்டும் தானே கேட்குறாங்க. எதுக்கு திரும்ப திரும்ப இறைவனை வழிபடுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இன்னொரு பிறவி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. காரைக்கால் அம்மையார் அதானே சொல்கிறாங்க, மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறப்புண்டேல் அறவா உன்னை மறவாது இருக்க வேண்டும். அப்படியே மறவாது நான் மறந்துட்டேன்னாலும் உன்னுடைய திருவடிகள் எப்போதும் என் என்ன செய்யணும், ஆடும் திருவடிகள் என் தலையை அலங்கரித்தால் போதும்னு தானே சொல்கிறாங்க. அப்போ என் பாச தொடரையெல்லாம் வந்து நீக்கக்கூடியவள், பிறவி பெருங்கடல் நீந்துவார் இருந்தார் இறைவனுடைய சேராதன்றார் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. இருக்கிறதுலே மிகப்பெரிய துன்பம் எதையா, பிறவிங்கிறது தான், பிறவியினுடைய துன்பம் தான். அதனால் அதை நீக்க வல்லக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட தான் இருக்குது, என்னுடைய தாயிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவள் எப்படி இருக்கா, சிந்தூர வண்ணத்தினால், இந்த செந்தூர போட்டு மாதிரி இதை பல இடங்களில் சொல்கிறார். அவருடைய அழகை சொல்லும்போது ஒரு அடியோ 2 இடம் இல்லை, 100 பாடல்களில் ஒரு 16 இடங்களில் 15-16 இடங்களில் என்ன வண்ணத்தினால்னு சொல்கிறாரு. அந்த செந்தூர பொட்டு மாதிரி அப்படி ஒரு செக்கச்செவேன்ற அழகியா. அவள் எப்படிப்பட்டவள்னா, அந்தரி நீலி அழியாத கண்ணி. அதாவது நீலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நீலி கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீலிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்தினுடைய படைப்பு நீளம்தான் வந்து இருக்கிற நிறங்கள்லேயே வந்து குறைந்த அலைநீளம் கொண்டது. லேசாக சிதறல் அடைஞ்சிரும். அப்படி சிதறல் அடைகிறதுனால தான் என்ன கடல் எப்படி இருக்குது, நீல நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கிற ஒளிகள்லேயே வேகமாக சிதறல் அடைஞ்சிரும். இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இருக்கும். அதனால தான் நீளத்துக்கு அந்த பெருமை உண்டு. அப்போ இந்த உலகத்தினுடைய தோற்றமாக திகழக்கூடியவள் யார், அம்பிகை அபிராமி. அதனால தான் அவளை நீலின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, அது மகிடன் தலைமேல் அந்தரி என்று சொல்கிறார். இந்த மகிஷாசுரை அப்படிங்கிறவன் எருமை. அவன் முகம் எப்படி இருக்குது, எருமை முகத்தில் வந்தவன். அவன் எப்போதுமே நமக்குள்ளே ஒரு மகிஷாசுரன் எப்போவுமே உண்டு, எப்போவுமே இருக்குது. அதனால தான் ஒரு அறிஞர் சொல்லுவார், விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சின்னா முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சின்னா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா நீ அறிஞன், 6 மணிக்கு எந்திரிச்சா நீ மனிதன், 7 மணிக்கு எந்திரிச்சா நீ எருமை. நமக்குள்ளே அந்த எருமை உண்டு. சில நாள் வந்து என்ன செய்வோம், கழுது என்னத்தை இன்னைக்கு விடுமுறை தானே பேசாமல் இன்னைக்கு 7 மணி வரைக்கும் பிறண்டு அது தண்ணியில் பிறண்டு கிடக்கும். எருமை வந்து தண்ணியில் கிடக்கும், நம்ம பெட்டில் கிடப்போம். அந்த குணம் வந்துடக்கூடாதுன்னு அதை நீக்க வல்லவள் யார், அந்த சோம்பேறித்தனத்தை நீக்க வல்லவள் தான் யார், மகிடந்தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை. ஆரணத்தோன் கந்தரி. ஆரணத்தோன்கிறவன் யார், படைக்கக்கூடிய பிரம்மன் படைக்கக்கூடிய படைப்பு. இதுவே என்ன செய்ய வேண்டும், கடைசி பிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே போய் நம்ம என்ன செய்கிறோம், வழிபடுறோம். பிறப்பு இனிமே வேணாம், இதுவே என்ன பிறப்பாக இருக்கட்டும், கடைசி பிறப்பாக இருக்கட்டும். அப்படிப்பட்டவள் தான் என்னுடைய கருத்தெல்லாம் நிறைந்திருக்கின்றாள், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்றாள், என்னுடைய நினைவுகளெல்லாம் நிறைந்திருக்கின்றாள். என் ஊனேறி உயிரேறி உடலேறி உணர்வேறி இருக்கக்கூடிய
பெருங்கடலாக எனக்குள்ளே உழவப்பில் ஆனந்தமயமான தேன்மாரி சொலியக்கூடிய தித்திப்பாக அவள் இருக்கின்றாள் என்று சொல்கிறார். அவள் இன்னும் என்ன செய்கிறா, இந்த கருத்தில் எப்படி நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாரு. 8 மணிக்கு முடிச்சிடலாமையா? எவ்வளோக்கு 8 மணிக்காயா? இந்த இதை முடிச்சிருவோம். இந்த ஒரு பாடலை மட்டும் சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருவோம். கருத்தன எந்தை கண்ணன, கருத்தன எந்தை கண்ணன, என்ன கருத்து நிறைந்தவளாக இருக்கின்றாளே, எந்தை கண்ணனை, எந்தையாகிய சிவபெருமான் கண்ணாக நினைத்து அவளை காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவளை காக்கிற வரைக்கும் தான் அவனுக்கே அங்கே என்னது வேலை. இப்போ நம்ம மதுரையில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, மதுரைக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா மதுரையில் வந்து பொண்ணைத்தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணுமே ஒழிய பொண்ணை போய் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணை போய் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு மீனாட்சி இருக்கும். அந்த மூத்த மீனாட்சி இருக்கையில் இந்த இளைய மீனாட்சி போய் அங்கே என்ன செய்ய முடியாது, சொலிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சி அம்மன் அந்த காலத்திலே சொன்னாங்களையோ, எனக்கு என்னை கட்டவும் தான் நீ மண்ணே, அன்னைக்கு வரைக்கும் நீ எப்படி இருந்த, எனக்கு கல்யாணம் மணிக்கு முன்னாடி நீ புளித்தோலை போத்துட்டு கிடந்த, புளித்தோலை போத்துட்டு கிடந்த, உடம்புல எதை போத்திட்டு கிடந்த, புளித்தோல் போத்துன. மதுரைக்கு வந்தோன்னா உனக்கு நாங்கள் என்ன இது பண்ணால் பட்டுச்சட்டை, அதனால தான் கல்யாணத்தில் இன்றைக்கி பட்டுச்சட்டை போடுறோம். நீ வெறும் இந்த புளி கொம்பமே அதையும் போட்டுட்டு கிடந்த, இந்த நரி கொம்பு புளி கொம்பை போட்டு கிடந்த, உனக்கு நாங்கள் என்ன போட்டோம், மைனர் செயின் போட்டோம். அதனால தான் கல்யாண மாப்பிள்ளைக்கு இன்னும் மைனர் செயின் போடுறாங்க இல்லையா. இதெல்லாம் மதுரையிலிருந்து வந்த பழக்கம். அதனால் நீ அன்னைக்கு ஒரு வேடன், அன்னைக்கு வேடன். இங்கே வந்தோன்னா என்ன ஆச்சு, மன்னன். இங்கே வந்து மதுரைக்கு வந்த பிறகுதான் நீ மன்னன், இல்லைன்னா நீ வேட்டையாடிட்டே தெரிஞ்சிருப்ப. அதனால் பேசாமல் இரு. அதனால அங்கே மீனாட்சி, ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லுவாங்க இல்லையா, மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க. அதனால தான் நம்ம பிள்ளைய கொண்டு போய் அங்கேருந்து பொண்ணை வேணால் கட்டிட்டு வா, பொண்ணை போய் எங்கே கொடுக்காத, மதுரையில் கொடுக்காத, அங்கே 2 மீனாட்சி இந்த மின்சாரத்தில் ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் ஷாக் அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாக் அடிக்காமல் பிரச்சனை ஆயிராமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் அவர் கண்ணுக்குள்ளே வச்சு என்ன செய்கிறாராம், தாங்குறாரு. அவளுடைய அந்த தனங்கள் இமயமலையை போன்று பொறுப்பை போன்று, பொறுப்புடைய அந்த வெறுப்பு என்று சொன்னால் மலையை போன்று உயர்ந்தனவாக இருக்கிறது. ஏற்கனவே உள்ள பாடலே சொன்னேன், அது கருணையின் வடிவமானது, பசித்து அழுத பிள்ளைக்கு பால் தந்தது. எங்கே ஞான சம்பந்தருக்கு கொடுத்தது இல்லையா, ஞான சம்பந்தர் பசியினால் துடித்த போது அந்த ஞான பாலை அது கொடுத்ததல்லவா. அப்படிப்பட்ட திருநாமம் கொண்டவள் தான் அவள். அவள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் எனக்கு முன்னாடி வந்துருதாயே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் எங்களுக்கு முன் நின்று நீ வந்து காது. அந்த உன்னுடைய மயில் தோகை இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்பகுதி எப்படி இருக்கும், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட பற்கள் உடையவளாக இருக்கின்றாளாம். அந்த பற்களை கொண்டு நாங்கள் ஒரு முன்னாடி சிரிச்ச முகமா நீ வந்துட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் தான் தாயே நீ முன்னாடி வந்து என்ன செய்ய நில்லு. எப்போதும் நாங்கள் என்ன செய்கிறோம், நின்றாலும் சரி, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் எப்பவும் என்ன செய்கிறோம், உன்னை தான். நின்றாலும் சரி, இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, கிடந்தாலும் சரி, நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தால், என்றும் வணங்குவது உன் மலர்த்தால். எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே, எழுதாத வேதங்களுடைய அரும் பொருளாக திகழ்ந்தவளே, ஆதி உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே. இமயத்திலே மலையத்துவச மன்னனுடைய மகளாக பிறந்தவள் தானே பாண்டிய மன்னனுடைய மீனாட்சி. யாரு, ஒரு மன்னனுடைய, மலையத்துவசனுடைய மன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னனின் மகளாக பிறந்தவளே. அழியாத முத்தி ஆனந்தமே, அழியாத முத்தி ஆனந்தமே. அந்த ஆனந்தத்தை இன்பத்தையும் வழங்கக்கூடியவள் யாரு, அபிராமியாக இருக்கின்றாள் என்று சொல்லி அவள் பெருமைகள்லாம் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தீனுவல் பதிகம்தான் இந்த அந்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம். அதிலேயும் அந்தாதியிலெல்லாம் சிறந்த அந்தாதி என்று எதை சொல்லலாம், அபிராமி அந்தாதியை சொல்லலாம். அவளை நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்கள். முடியாதவர்கள் என்ன செய்யுங்க, அந்த அபிராமி அந்தாதியை உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் அந்த பாடலை பாடி ஒரு பொருளை சொன்னீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு பாடலுக்கும் கூட ஒரு பொருள் உண்டு, அதனால் ஒரு நன்மை உண்டு. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு நன்மை உண்டு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம். 12
பாடல்களுக்கான செல்வங்களெல்லாம் உங்களை சேர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வேண்டி அவளுடைய அந்த காப்பு பாடல் ஒன்று இருக்குது, அபிராமி அந்தாதுடைய, அதை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். கலையாத கல்வியும் குயராத வயதுமோர் குறையாத வயதுமோர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழியாளி அரிதுகிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வேன் அழியாளி அரிதுகிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகும் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் உருவாகும் அகலாத சுகவாணி அருள்வாயினி அபிராமியே. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இருகரமும் ஒன்றி இதயத்தால் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.